ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நேற்று நைட்டு ஒரு ஆடியோ வந்திருக்கு எஸ்பிஓவில். ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்கு அப்புறம் ஒரு சில முக்கியமான தகவலாம் வெளியிடப்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு மேலே ஏதாவது ஆடியோ வரும் அல்லது நாளைக்கு ஆடியோ வரும். மேக்ஸிமம் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆடியோ வரும். ஸோ அது என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து இன்றைக்கி நைட்டு 12 மணியோட, ஞாயிற்றுக்கிழமை நைட் 12 மணியோட லாஸ்ட்டு டே, அதாவது ப்ரொஃபைலு பேங்க் டீல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஏதாவது அப்டேட் பண்ணால் இருந்தால் அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பணம் வேணும், ரீஃபண்டு வேணுமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படியா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு நீங்கள் வித்ரா போடணும் அப்படின்ற ஆளாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக ப்ரொஃபைலு பேங்க் டீல்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்க ரீஃபண்ட் போடுறவங்களே தெரியும் பேங்க் டீல்ஸ் இருக்குது, அவங்க அனுப்ப முடியும். ஸோ அதனால் எல்லோரும் ஃபுல் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ஃபுல் பண்ணாதவங்களோட நைட்டு 12 மணியோட யாரெல்லாம் ஃபில் பண்ணலையோ அவங்களோட ஐடி எல்லாமே பிளாக் லிஸ்ட் ஆயிரும். அதாவது ஐடி டெர்மினேட்டோ எதுவும் ஆகாது. பிளாக் லிஸ்ட் அப்படின்னா உங்களோட ஐடி இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அதை திரும்ப நீங்கள் ரெக்கவர் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஃபில் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இனிமேல் தேவையில்லை, நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு புதுசாக இன்றைக்கி நைட்டு ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு எல்லாருமே மெயில் சென்ட் பண்ணுங்கள், எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது கஷ்டம்தான், எல்லாருக்கும் பண்ணுறப்போ தான் பண்ணுவாங்க. அதனால் யாருமே ரீஃபண்டுன்னு சொல்லி கேட்டு வாங்காதீங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு சஜஷன். எப்போவும் வித்ரா போடுற மாதிரி, ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ வாங்கி அது மூலியமாகவே பணத்தை எடுங்க, அதான் பெஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டோ வித்ராவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வாலெட் வந்து 0 ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏப்ரல் மந்த்துக்குள்ளே எல்லார் அக்கௌண்ட்டும் வாலெட்லேயும் 0 ஆக்கிடணும். இன்னொரு கம்பெனி இந்த டைப் பண்ணியிருக்கோம்ல, அந்த கம்பெனி வந்து ஆட்டோ வித்ராவல் பண்ணுறதுக்கு கொடுக்குறப்ப எல்லாருமே 0 ஆக்கி தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா பேங்க் சைட்லேருந்து. ஸோ அதனால் அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே 0 பண்ணணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே வித்ரா வந்துடும் இருக்காங்க. ஸோ எப்போவுமே எஸ்பிஐயில் சொன்னதில் கிடக்காது, பார்க்கலாம், வந்தால் நல்ல விஷயந்தான். அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ டிஸ்ட்ரிக் வைஸு 100 பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, அது வந்து ஒன்லி ஓல்டு பீப்புளுக்கு மட்டும்தான். இந்த 3 லட்சம் பேர்த்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி காற்று கடந்து பணம் கட்டி இது பண்ணதுனால நமக்கு தான் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு வர்றவங்களுக்குலாம் அந்த நம்மளோட சேலரி, நம்ம 10,000 சேலரி தான் வாங்குவாங்க, நம்மளும் அதேவே தான் வாங்குவோம். பட் ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, நம்ம வேலை கம்மியாக பண்ணுவோம், அவங்க கொஞ்சம் வேலை அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் சும்மா இந்த ஆன்லைன் ஸ்டோரி பற்றி நிறையா இது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க. அப்புறம் நாங்கள் தான் ஜிஎஸ்டி எல்லாமே நாங்கள் தான் முதல்ல கொண்டு வந்தோம், இன்வெஸ்ட் எல்லாமே நாங்கள் தான் கொண்டு வந்தோம், இப்போ தான் எல்லோரும் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ தான் மைவி3 வந்து அந்த கேஒய்சி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால, ஸோ அதை மீன் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இது. ஸோ நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஏமாறுறீங்க, நீங்கள் தான் இப்போ இங்கே தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம காரணம்னா நம்ம சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்து போடுறோம். பட் ஆனால் ஏமாற்றிட்டு போயிருந்தான், அது என்ன பண்ண முடியும் நம்ம? அது ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, நெட்டு வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வித்ரா ப்ராசஸ் ஆயிரும். இது எல்லாமே என்னென்ன டீட்டெயிலாம் சொன்னோன்னா இதெல்லாம் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் அப்புறம் தான் என்னென்ன ப்ராசஸ் வரும், எப்போ பிளான் டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு ஆடியோ வந்தால் தான் தெரியும், சரிங்களா? இதான் இன்னைக்குள்ள அப்டேட்டு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.